நகை எடுக்கிறான், தங்கலை, அடமானத்துக்கு போயிடுது, நகையே சேர்க்க முடியல, கொஞ்சமாவது நகை சேர்க்கணும்னு விரும்புகிறவங்க அங்கே போயிட்டு வரலாம். எப்பவுமே அந்த கோயில் திங்கட்கிழமை தான் விசேஷம், ஸ்பெஷல். மற்ற எல்லா நாட்களும் விசேஷம், திங்கட்கிழமை அதீத விசேஷம். ஏன்னா சோமவாரம்ங்கிறது சிவனுக்கு பிடிச்ச இடம், பிடிச்ச நாள். அதனால் அந்த இடத்துல ஒரு 11 நெய் விளக்கேற்றி உங்கள் கோரிக்கையை வச்சு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கேட்கும். அது அந்த சர்ப நடராஜருக்கு அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி நல்ல ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மன நிறைவாக இருக்கும். வியாதிகளினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை அடைஞ்சு மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள், அதுதான் அந்த கோயிலோட ஹைலைட். அம்பாள், பாலாம்பிகை. பாலாம்பிகை சாதாரண அம்பாள் கிடையாதுங்க. எல்லா கோயில்களிலும் இல்லாத அம்பாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அக்னி மூலையில் மேற்கு பார்த்து அமர்ந்திருக்கிற அம்மன். எங்காவது அக்னி மூலையில் அம்மன் இருப்பாங்களான்னா இல்லை. இந்த கோயில் அக்னி மூலையில் அம்மன் இருக்காங்க. அம்மன் பாலாம்பிகையா சாந்த ஸ்வரூபியா இருக்காங்க. இன்னொரு முகம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு? உக்கிர தேவின்னு பேர். இன்னொரு முகம் உக்கிர தேவின்னு பேர். செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், பயம், காத்து